ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். நம்ம வந்து இன்றைக்கி சாபத் ஸ்கூல் லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிக்வெஸ்ட் சாம்சன் சித்தப்பா டு ஆஃபர் த ப்ரேயர். ஸோ இந்த ஃபுல் குவார்ட்டர் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்த்துட்ருக்கோன்னா சீயிங் அபவுட் த புக் ஆஃப் எக்ஸோடஸ். ஸோ இன்றைக்குள்ள லெசன் நம்ம வந்து போகலாம். இன்றைக்குள்ள லெசனில் வந்துட்டு தேவர் ஸோ மெனி நியூ திங்ஸ் தட் ஐ லேர்ன்ட். ஸோ ஐ ஹோப் இந்த சாபத் ஸ்கூலில் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் எல்லாருக்குமே. இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னா, த டாபிக் இஸ் லிவிங் த லா. அண்ட் இன்னைக்குள்ள மெமரி வேர்ஸ் வந்துட்டு இட் இஸ் எக்ஸோடஸ் சாப்டர் 20. அதில் வந்து இட் இஸ் 22nd and 23rd வேர்ஸ். இது யாராவது வாசிங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, இட் இஸ் டாக்கிங் அபவுட் லைக் ஸோ ஜீசஸ் வந்துட்டு ஹீ இஸ் சேயிங் தட் த பீப்புள் ஷுட் நாட் ஹேவ் எனி அதர் காட்ஸ். ஸோ காட் வந்து லைக் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, இந்த இஸ்ரேல் பீப்புள் வந்துட்டு அங்கே இருக்க வேறு நேஷன்ஸை விட அவங்க வந்து லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த இஸ்ரேலைட்ஸ் வந்துட்டு அவங்க ஒரு பவர்ஃபுல் ஒரு லீடர்ஷிப், ஐ மீன் லைக் ஒரு ஃபேத்துடைய ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க இருக்கணும் எல்லாருக்குமே. அண்ட் அவங்க வந்து ஜீசஸுடைய லீடர்ஷிப்பு கீழே அவங்க எல்லாருமே இருக்கணுன்ட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. அண்ட் ஹீ வாண்டட் லைக் எவ்ரி ஒன் டு பி அண்டர் ஹிஸ் லான்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் லைக் அந்த லைக் மோசஸ் டைமில் வந்து சில ஜட்ஜஸ் எல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு லைக் அந்த லா, ஸோ நம்ம வந்து லைக் வென் வி டாக் அபவுட் லா நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, இட் இஸ் அபவுட் த 10 commandments இனிஷியலி. ஸோ லைக் அந்த 10 commandmentsக்கு வந்துட்டு லைக் அந்த பீப்புள் எல்லோரும் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு லைக் சில ஜட்ஜஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு லைக் ஒரு லைக் ஸோ லீடர்ஸ் மாதிரி இருந்தாங்க. அண்ட் இந்த ப்ரீஸ்ட் எல்லாம் இருந்தாங்க. ஸோ ஹை ப்ரீஸ்ட் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இந்த லா பற்றி ஸோ தே ஹேட் டு டீச் இட் டு த பீப்புள். அண்ட் அப்புறம் லைக் நம்ம வீட்டிலலாம் பார்த்தோன்னா லைக் ஸோ லைக் அவங்களுடைய லைக் அந்த ஃபாதர் அண்ட் மதர் அவங்க வந்து ஒரு லைக் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணாங்க லைக் டு டீச் த லா டு தியர் சில்ட்ரன். அண்ட் இன்னொன்று என்ன பார்க்குறோன்னா, இந்த புக்கில் கொடுத்துருக்கு லைக் சப்போஸ் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு லா க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, லைக் அதை வச்சு வி கேன் ஐடென்டிஃபை லைக் அந்த பர்சன் வந்து எந்த மாதிரி பர்சன், அவங்களுடைய லைக் அவங்க பர்சனாலிட்டி எப்படி நம்மளுக்கு எல்லாமே தெரிய வரும். லைக் ப்ளஸ் தியர் கோல்ஸ் அண்ட் தியர் ஐடியல்ஸ் அண்ட் தியர் இன்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு லா வந்து ஃபேரோ கொடுத்தாங்க. ஸோ அது என்னென்னா லைக் லைக் ஆல் த மேல் கிட்ஸ் லைக் சாக அடிக்கணுன்ட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ லைக் இந்த லா வச்சு ஸோ we can identify like what type of a person that Pharaoh was. He was very evilன்ட்டு நம்ம பார்க்குறோம். பிகாஸ் ஈவலாக இருக்கிறதுனால தான் இது மாதிரி ஒரு ரொம்ப க்ரூவலான ஒரு ரூல் அவங்களால கொடுக்க முடிஞ்சிச்சு ஒரு லா. அதே மாதிரி லைக் நம்ம ஆப்போசிட்டாக பார்த்தோன்னா, இன்கேஸ் ஒரு கிங் வந்துட்டு ஒரு லா கொடுக்குறாங்க. ஸோ he says that like all the people above like 18 years of age, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் நான் வந்து கொடுக்க போகிறேன்ட்டு ஒரு கிங் சொன்னால், ஸோ லைக் இட் ஷோஸ் தட் ஸோ தட் அவங்க வந்து லைக் ரொம்ப ஜெனரஸ் பர்சன் அண்ட் ஹீ இஸ் வெரி கைண்ட் அண்ட் அப்படி நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு லைக் த லா ஆஃப் காட் இட் ரிவீல்ஸ் ஸோ ஹவு த லார்ட் இஸ்ன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ லைக் ஸோ லைக் த லார்ட் இஸ் வெரி
like righteous person and he is very good, he is filled with love. அது எல்லாமே we can see in his law ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி வந்து இந்த law வந்து it is very holy and just, லைக் அதே மாதிரி த லார்ட் இஸ் வெரி ஹோலி அண்ட் ஜஸ்ட்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் அவங்களுடைய லாவுடைய பேசிஸ் என்னென்னா இட் வாஸ் த ரெஸ்பெக்ட் ஃபார் பீப்புள் அண்ட் இட் வாஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ன்னு பார்க்குறோம். இட் வாஸ் த பேசிஸ் ஆஃப் ஹிஸ் லா. ஸோ இது நம்ம வந்து இதான் லைக் ஸோ இதை ஒரு இன்ட்ரடக்ஷன் வச்சுட்டு நம்ம வந்து லெசனுக்குள்ளே இன்றைக்கி போகலாம். ஸோ சண்டே லெசன் நம்ம பார்க்கலாம். சண்டே லெசன் it is talking about the code of the covenant in நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் திஸ் கோட் ஆஃப் த கவனன்ட்? நம்ம வந்து லைக் ஆஃப்டர் ஜீசஸ் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸை கொடுத்தப்போ அந்த பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஸோ தே வர் ஃபில்ட் வித் ஃபியர் பிகாஸ் காடுடைய வாய்ஸ் கேட்டுட்டு அவங்க எல்லாம் ரொம்ப பயப்பட்டாங்க. அண்ட் அந்த இன்சிடெண்ட் ஆன பிறகு ஸோ தே டென்ட் வாண்ட் த லார்ட் டு ஸ்பீக் டு தெம் டைரெக்ட்லி. ஸோ தே வாண்டட் மோசஸ் டு பி த மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் ஃபார் தெம். ஸோ அப்பத்துலேருந்து லைக் வாட் எவர் த லார்ட் வாண்டட் டு கன்வே டு த பீப்புள் அவங்க வந்து மோசஸ் கிட்ட சொன்னாங்க. அண்ட் மோசஸ் வந்து அந்த பீப்புள் கிட்ட வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ லைக் அந்த மவுண்ட் சினாயில் வந்து அவங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும் போது காட் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணாங்க. ஸோ எப்படின்னா லைக் ஸோ லைக் இஃப் வி ஆர் கனெக்டட் வித் காட் ஸோ அப்போ தான் வந்து லைக் வீ கேன் லைக் நம்மளால் வந்து லைக் ஒரு ஹோலியாக ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும்ன்ட்டு காட் சொன்னாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா அந்த லாவில் கொடுத்துருக்க பிரின்சிபல்ஸ் வந்துட்டு வி ஹேட் டு ஃபாலோ லைக் இன் ஆர் எவ்ரிடே லைக் நம்ம லைஃப்லன்ட்டு நம்ம பார்க்குறோம். பட் லைக் பீப்புள் எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணவே இல்லை. அவங்க வெறும் அந்த லைக் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி பார்த்தாங்க. அண்ட் அதை வந்து அவங்க லைக் அந்த லாவில் இருக்க பிரின்சிபல் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ரீசனுக்காக த லார்ட் வந்துட்டு ஸோ லைக் ஹீ ஹேட் டு ப்ரொவைட் them with additional laws ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த additional laws தான் வந்துட்டு it is like it is what we are going to look at this lesson ன்ட்டு நம்ம பார்க்குறோம். And so like in the 10 commandments உடைய explanation like or the expanding form தான் வந்துட்டு it is the additional laws like which we are going to see. And in the bookல வந்துட்டு patriarchs and prophetsலேருந்து ஒரு passage கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன போட்டிருக்குன்னா லைக் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் இஸ்ரேலைட் பீப்புளோடைய மைண்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா இட் வாஸ் ஸோ பிளைண்டட் அண்ட் லைக் அதோடைய ஐ மீன் லைக் அவங்க மைண்ட் வந்துட்டு லைக் இட் ஹேட் ரெடியூஸ்ட் இன் குவாலிட்டி. இது எதனாலனா அவங்க வந்து ஸ்லேவரி லைக் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்லேவரி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அமங் தெம். அண்ட் அவங்க வந்து லைக் தே ஸ்டார்டட் டு வர்ஷிப் அதர் காட்ஸ். ஸோ இதனால் வந்துட்டு அந்த பீப்புளோடைய மைண்ட் வந்து ஃபுல்லாக லைக் இட் வாஸ் டீபேஸ்டுன்னு போட்டிருக்கு. ஸோ டீபேஸ்ட்னா என்னென்னா இட் வாஸ் ரெடியூஸ்ட் இன் குவாலிட்டி. அண்ட் ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ஸோ லைக் ஸோ காட் வந்துட்டு அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்க லைக் வேறு பிரின்சிபல்ஸை வந்து அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. அண்ட் ஸோ பிகாஸ் ஆஃப் தட் லைக் த லார்ட் வந்துட்டு he had to like some additional laws கொடுக்கணுமா இருந்துச்சு like which was an expanding form of the 10 commandments like for each and everything. So 10 commandments expand பண்ணி for each and everything God வந்து சில laws கொடுத்தாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். And ஸோ இன்னொன்று என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஸோ இந்த லாலேருந்து லைக் அவங்க எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க லைஃப்பை லிவ் பண்ணுறது லைக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்களுக்கு ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருந்துச்சு. அண்ட் இந்த ரூல்ஸ் படி தான் லைக் அந்த ஜட்ஜஸ் லைக் வே டு ஜட்ஜ் த பீப்புள்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா இட் இஸ் அட்ரெஸிங் ஸ்லேவரின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஓல்டன் டைம்ஸில் வந்து ஸ்லேவரி வாஸ் அ பிக் இஷ்யூ. அண்ட் சில பீப்புள் வந்துட்டு அவங்க ஸ்லேவ்ஸாக வச்சுருந்தாங்கன்னா ஸோ தே ஃபெல்ட் தட் அந்த ஸ்லேவ் வச்சு ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் டு ஹிம், ஐ கேன் ட்ரீட் ஹிம் லைக் ஹவவர் ஐ வாண்ட்ன்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் த லார்ட் வந்துட்டு லைக் இதுக்குமே அவங்க லாஸ் கொடுத்தாங்க பிகாஸ் ஆர் லார்ட் இஸ் வெரி கைண்ட் அண்ட் ஜெனரஸ். அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஸோ
லைக் இந்த ரீசனுக்காக வந்து லைக் அவங்க ஸ்லேவரிஸ்க்கு ஒரு லா கொடுத்தாங்க. அது என்ன லான்ட்டு நம்ம பார்த்தோன்னா, இட் வாஸ் மென்ஷன் தட் யாராவது வந்து எக்ஸோடஸ் சாப்டர் 21ல் 1st and 2nd verse வாசிங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, லைக் ஆஃப்டர் த 7th year ஒரு ஸ்லேவ் வந்து ஹீ ஹேஸ் டு பி ரிலீஸ்டுன்ட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம பார்த்தா லைக் த லார்ட் இஸ் வெரி கிரேஷியஸ் ஈவன் டு அ ஸ்லேவ்ன்னு பார்க்குறோம். ஹீ இஸ் வெரி கன்சிடரேட் அண்ட் ஒரு ஸ்லேவ் கூட சஃபர் ஆகக்கூடாதுன்னு காட் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் த 7th year அந்த ஸ்லேவ் வந்து ரிலீஸ் ஆகணும். அண்ட் அவங்க வந்துட்டு லைக் இன்கேஸ் 7th year ஆன பிறகு இஃப் த ஸ்லேவ் வாண்டட் டு பி வித் த மாஸ்டர் அப்போ வந்து அவங்க இருக்கலான்ட்டு பார்க்குறோம். அண்ட் இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாஸ்டர்ஸ் வந்து சாபத் அன்னைக்கு ஸ்லேவ்ஸுக்கு கூடவே அவங்க வந்து ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே வந்து அந்த ஹீதன் நேஷன்ஸ்க்கு லைக் இட் வாஸ் ஆப்போசிட் டு தட். பட் காட் வந்து இஸ்ரேலைட் பீப்புளுக்காக இந்த மாதிரி லாஸ் கொடுத்தாங்க. இட் வாஸ் டு ப்ரொடெக்ட் தெம். அண்ட் இன்னொன்று லாஸ்ட் இது என்னென்னா, தே ஹேட் டு ப்ரொவைட் ஃபார் தியர் பேசிக் நீட்ஸ் ஆல்சோ. சில பேர் வந்து ஸ்லேவ்ஸுக்கு ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பட் காட் வாஸ் ஸோ கிரேஷியஸ் தட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லேவ்ஸுக்கு வந்துட்டு தே ஹாவ் டு ப்ரொவைட் ஃபார் தியர் பேசிக் நீட்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி லைக் அவங்க டெத் பெனால்ட்டிக்கு சில லாஸ் இருந்துச்சு. அண்ட் ஈவன் ஃபார் இன்ஜுரிஸ். ஸோ டெத் பெனால்ட்டி வந்து அவங்க யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா, இட் வாஸ் ஃபார் இன்டென்ஷனல் லைக் மர்டரர், யாராவது வேணுன்ட்டே வந்து கில் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பர்சனுக்கு. அண்ட் லைக் அவங்க பேரண்ட்ஸை வந்து யாராவது லைக் ஹர்ட் பண்ணாங்கன்னா அந்த பர்சனுக்கு. இல்லைனா அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தே ஹேட் த டெத் பெனால்ட்டிஸ். அண்ட் ஸோ இந்த மாதிரி தேவர் லைக் மெனி லாஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்துட்டு த லைக் சண்டே லெசன் விச் இஸ் த விச் வி saw now. ஸோ இதுலேருந்து யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா, இல்லைன்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அவன் டோட்டல் அடிமை. He is purchased, the owner has purchased him. So this was the intention of the people there who purchased the slaves. அதை மாற்றுறதுக்காக ஆண்டவர் அவன் அடிமையாக இருந்தாலும் கூட அவனுக்கென்று ஒரு சுதந்திரம் இருக்கு. ஒரு அடிமைன்னு சொல்லும்போது, சரி அவன் எனக்கு அடிமை, நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன், என் இஷ்டம் போல் அவனை நடத்தணுன்ற ஒரு எண்ணங்கள் தான் அந்த நாளில் இருந்தது. அதை மாற்றி அவன் அடிமையாக இருந்தாலும் கூட, உன் வீட்டில் வேலைக்காரனாக இருந்தாலும் கூட, அவனுக்குன்னு நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக, சட்டத்தின் பிரகாரமாக ஒரு சுதந்திரம். There is a freedom for him though he is a slave under somebody. இதை எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த பிரமாணங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில மாற்றங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தார். என்ன ஒரு விடுதலை, எப்படி ஒரு ஃப்ரீடம்? நீங்கள் சொன்னது போல் 6 வருஷம் அவங்க அண்டரில் இருக்கலாம். 7வது வருஷம் அவன் என்ன செய்யணும்? விடணும். 2வது அந்த 7வது வருஷம் எதுக்காக அவனை விட வேண்டியதாக இருந்தது? ஓய்வு நாளின் அடிப்படையில் அந்த அடையாளத்துக்காக விட வேண்டியதாக இருந்தது, இல்லைங்களா? இப்போ பார்க்கணும், இன்னைக்கு கூட அநேகரில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் there is a rights, fundamental rights is there, it is written. ஆனால் இன்னைக்கு அதை என்ன செய்யலை. இன்னைக்கு இருக்கக்கூட பாலிட்டிக்ஸ் அமைப்பில் சில ரிலீஜனுக்கு சில ரைட்ஸுங்களை எடுத்து போட்டாங்க. சரி, இது இப்போதான் நடந்ததா? இல்லை, அன்னைக்கே நடந்தது. இயேசு கிறிஸ்து காலத்திலே இப்படி தான் இருந்தது. சரி, இப்படி இருக்கக்கூடிய நாளில் ஏன் இப்படி நடக்குன்னு நம்ம கேள்வி கேட்டாலும் கூட அதுக்கு பதில் எங்கே இருக்குது? அப்படி தான் நடக்கும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் இப்படி தான் நடந்துச்சு. இதை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் அவன் ராஜாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடிமைக்குன்ற ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும்போது ஒருவேளை அதை தடுத்தான்னாக்கா என்ன ஆகும்?
ஆண்டவருடைய சாபம் அவன் மேலே கண்டிப்பாக விடும். அதுதான் நாம் நினச்சிக்கணும் இன்னைக்கு. தேங்க்யூ அங்கிள் ஃபார் ஷேரிங் த பாயிண்ட்ஸ். வேறு யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா ஷேர் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசனுக்கு போகலாம். ஸோ மண்டே லெசன் இட் டாக்ஸ் அபவுட் மோர் லாஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஸோ we're going to லைக் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா, லைக் ஒரு சொசைட்டியில் வந்து நம்ம எப்படி வாழணுன்ட்டு அதுக்குமே வந்து சில லாஸ் கொடுத்துருக்காங்க காட். ஸோ காட் வந்து லைக் சும்மா அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை மட்டும் கொடுத்துட்டு அவங்க அப்படியே விட்டு இருக்கலாம் அந்த பீப்புள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. பட் லைக் த லார்ட் வாஸ் ஸோ கிரேஷியஸ் டு அஸ் தட் லைக் அவங்க அப்படி விடலை. லைக் நம்ம வந்துட்டு அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை வச்சுட்டு லைக் பீப்புள் கேன் இன்டர்பிரேட் இட் லைக் இன் விச் எவர் வே தே வாண்ட். பட் காட் வந்துட்டு அதை விடலை. அதனால் ஹி டுக் கேர் டு ப்ரொவைட் எக்ஸாம்பிள்ஸ் ஸோ தட் we can apply them in the right way-ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ காட் வந்து இந்த ஜட்ஜஸ் ஆஃப் இஸ்ரேலுக்கு வந்து சர்டன் சிச்சுவேஷன்ஸுக்கு வந்து அவங்க எப்படி பிஹேவ் பண்ணணும் அண்ட் எப்படி ஜட்ஜ் பண்ணணுன்ட்டு காட் சொல்லியிருந்தாங்க. இங்கே நம்ம நிறையா கேசஸ் பார்க்கலாம். ஃப்ரம் எக்ஸோடஸ் சாப்டர் 20, லைக் ஃப்ரம் எக்ஸோடஸ் the 21st சாப்டர்லேருந்து 22nd சாப்டர் வரைக்கும் நம்ம நிறையா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லைக் ஸோ மெனி ஸ்டடீஸ், லைக் ஸோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், லைக் ஒரு பர்சனுடைய ஆனிமல் வந்து இன்னொரு பர்சனுடைய ஆனிமல் அட்டாக் பண்ணுச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பர்சன் வந்துட்டு லைக் ஒரு அனிமலை ஸ்டீல் பண்ணிவிட்டு அவங்க செல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்? அண்ட் லைக் ஒரு அனிமல் வந்துட்டு லைக் வேறு அவங்க ஃபீல்டில் போயிட்டு லைக் அந்த கிராஸை சாப்பிட்டா அப்போ என்ன பண்ணணும்? அண்ட் லைக் ஒரு ஐட்டம் வந்து லைக் சம்வன் லைக் இன்னொருத்தவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அண்ட் அந்த வாங்கின ஐட்டமை வேறு யாரோ திருடிட்டாங்க. அண்ட் இல்லைன்னா லைக் ஒரு பர்சன் வந்து ஒரு அனிமலில் வந்து இன்னொருத்தவங்க கிட்டேருந்து வாங்கினது அது வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு, இல்லைன்னா செத்து போயிடுச்சு. இந்த மாதிரி லைக் we might think இதெல்லாம் வந்து silly things, it is very small thing. அண்ட் இதெல்லாமே எதுக்கு வந்து காட் கொடுத்துருக்காங்கன்னா, it is because the Lord, he is so gracious and he loves everyone and he wants us to interpret the law in the right way. அதுக்காக தான் வந்து காட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் நம்ம வந்து லைக் ஸோ மெனி இஷ்யூஸ் ஆர் மென்ஷன்ட் ஈவன் இன் எக்ஸோடஸ் 22nd சாப்டர். ஸோ இங்கே வந்துட்டு காட் ஹேட் ஸ்பெசிஃபிக் ரெகுலேஷன்ஸ் அகேன் லைக் அவங்க வந்து எந்த பர்சனையுமே வந்து he didn't want to humiliate them or anything like that. நம்ம வந்து எக்ஸோடஸ் 22nd சாப்டரில் verses 21 and from the 21st verse நம்ம 23 வரைக்கும் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் 22, 21 to 23 இது யாராவது வாசிங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் லைக் த லார்ட் வந்துட்டு he didn't want anyone to be treated in a bad way. எல்லாருமே வந்து ரைட்டாகவே ட்ரீட் ஆகணுன்ட்டு காட் நினச்சாங்க. அண்ட் எந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், லைக் சில பேர் வந்து இந்த புவர் பீப்புள் அண்ட் லைக் இஃப் தே ஆர் ஆஃபன்ஸ் அவங்கள ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுவாங்க. லைக் பட் அது கூட நடக்கக்கூடாதுன்ட்டு த லார்ட் வாஸ் வெரி லைக் ஹீ வாஸ் ஸோ தாட்ஃபுல் அண்ட் எல்லாத்தையும் பற்றி யோசிச்சு அவங்க இந்த மாதிரி லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ஹிஸ் மர்சி இந்த லா எல்லாம் அவங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு அந்த பீப்புள் வந்துட்டு லைக் ஸோ ஹீ நோஸ் லைக் சின்ஃபுல் பீப்புள் வந்து அவங்களுடைய ஹார்ட் இப்படி தான் இருக்கும், அவங்களுடைய லைக் நேச்சுரலாகவே அவங்க யோசிக்கிறதே இப்படி தான் இருக்கும்ன்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஹீ வாண்ட்ஸ் டு கரெக்ட் அஸ். லைக் இதை மாதிரியெல்லாம் லைக் வி ஷுட் நாட் டூ, இதெல்லாம் பண்ணால் தப்புன்ட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ லைக் இந்த லா மூலமாக வந்துட்டு ஸோ we can learn about the love of God and like also about the justice of Godன்ட்டு நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு கேள்விங்க,
2வது வசனம் பார்க்கும்பொழுது விதவைகளையும் திக்கற்றவர்களையும் ஒடுக்கக்கூடாது. அப்படி ஒடுக்கினால் என்ன ஆகும்? அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, நான் அவர்களை அவருடைய ஜெபத்தை கேட்பேன். சரி, அதோடு விட்டுருவாருங்களா? காட் வந்துட்டு அந்த பீப்புளுக்கு அவங்க காட் வில் லைக் நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. காட் வில் டேக் த ரிவெஞ்ச். ரோமன்ஸ் 12 சாப்டரில் இருக்கிற மாதிரி யாராவது நம்மளுக்கு தப்பு பண்ணாங்கன்னா வி ஷுட் நாட் டேக் ரிவெஞ்ச், பட் காட் வில் டேக் கேர் ஆஃப் இட் அண்ட் வி ஷுட் லீவ் இட் டு காட். ஸோ இதில் பாருங்க எவ்வளோ ஒரு சீரியஸாக இருக்காங்க. 24வது வசனத்தை வாசித்து பாருங்க. எப்போ இந்த அடிமைகளை, திக்கற்றவர்களை, ஏழைகளை இப்படியெல்லாம் நடத்தும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு அப்புறம் கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். See how serious God is. ஏன்? he looks at everyone equally. அவங்க வந்து ஒரு ரிச் பர்சன் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணி புவர் பர்சன் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இல்லை. எல்லாருமே வந்து ஈக்குவல் இன் காட் சைட். அப்போ ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகள் மேலேயும் ஒடுக்கப்பட்டவர்கள் மேலும் எவ்வளோ ஒரு அன்பா இருக்காரு பாருங்க. இன்னைக்கு அந்த சுதந்திரம் இருக்கா? இல்லை. சரி, அது மாத்திரமில்லை, உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் கர்ஸ். சரி, அப்படியானா சரி, இன்னைக்கும் அநேக நேரங்களில் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வது நமக்கும் ஒரு பெரிய பாடம் தான் இது. சரி, ஒருவேளை நம்ம வீட்டில் சர்வெண்ட் இருக்க மாட்டாங்க, ஹவுஸ்மேட் இருக்க மாட்டாங்க, வேற ஏதாவது ஒரு விதத்தில் கூட நம்ம காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்ம விஷயத்திலும் கூட கண்டிப்பாக கோபப்படுவார். கோபப்பட்டு நமக்கும் அந்த பலன் கிடைக்கும் இல்லைங்களா? இது என்ன சொல்றதுன்னா, அப்போ ஆண்டவருடைய குணங்கள் எப்பேற்பட்டதாக இருக்கு பாருங்க. அவர் எவ்வளோ ஒரு கரிசனை உள்ளவர், அன்பு உள்ளவர், தயவு உள்ளவர். இப்படி இருக்கும்பொழுது நாமளும் அப்படி நம்ம மேலே அப்பேற்பட்ட ஒரு அன்பு வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு இருப்பதினால நமக்கு இந்த பாடம், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன தவறுகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு பாடம். தேங்க்யூ அங்கிள். இந்த லாஸ் வந்து அவங்களுக்கு மட்டுமே இல்லை, லைக் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் காட் வந்து இதெல்லாமே கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஸோ லைக் திஸ் லா வந்துட்டு லைக் இட் இஸ் கவர்னன்ட் லைக் இன் பிட்வீன் த லார்ட் லைக் அண்ட் இஸ் பீப்புள்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் நம்ம வந்துட்டு லைக் இட் ஆல்சோ ஸ்பீக்ஸ் அபவுட் த வே லைக் வி ஷுட் ரிலேட் டு காட்ன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து சாபத் லாஸ், லைக் அது வந்துட்டு லைக் இட் இஸ் அ சைன் பிட்வீன் த லார்ட் அண்ட் அஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ சாபத் அண்ட் இந்த ஃபெஸ்டிவல்ஸ், சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இட் வாஸ் கிவன் டு அஸ் பை காட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இட் இஸ் அ ரிமைண்டர் அபவுட் த க்ரூஷியல் இவெண்ட்ஸ் இன் சால்வேஷன் ஹிஸ்ட்ரின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சாபத் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே அதோடைய மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, இட் வாஸ் அபவுட் வர்ஷிப்பிங் காட், இட் வாஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் மேன்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் லைக் நம்ம சாபத் பற்றி பார்த்தோன்னா, நம்ம வந்து ஜெனசிஸ் சாப்டர் 2ல் நம்ம பார்த்தோன்னா லைக் சாபத் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் கிரியேஷன்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னொரு ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் இது என்ன நம்ம பார்க்குறோன்னா, யாராவது இப்போ டியூட்ரானமியில் 5th சாப்டர் வர்சஸ் 12 to 15 வாசிங்க. ஆக்சுவலி லைக் வர்ஸ் 15 மட்டும் பார்க்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 5 வர்ஸ் 15.
15th verse இங்கே என்ன போட்டிருக்குன்னா 15th verseல like you shall remember that you were a slave in the land of Egypt, so because of that and you should also remember that the Lord so he brought you out with a mighty hand by an outstretched arm. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் ஸோ சாபத் வந்து நம்மளுக்கு என்ன ரிமைண்ட் பண்ணுதுன்னா லைக் அந்த இஸ்ரேலைட்ஸ் வந்து ஈஜிப்டில் வந்து ஸ்லேவ்ஸாக இருந்தாங்க அண்ட் லைக் அவங்களே ஒரு ஸ்லேவாக இருந்தாங்க. ஸோ தே ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் அவங்க எப்படி இல் ட்ரீட் ஆனாங்க, மிஸ்ட்ரீட் பண்ணாங்க ஈஜிப்டியன்ஸ். ஸோ தே ஷுட் கீப் தட் இன் மைண்ட் அண்ட் அவங்க வந்துட்டு ஸோ அந்த ஸ்லேவரியிலேருந்து ஸோ காட் வந்து அவங்கள எப்படி வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்களோ இட் இஸ் ஆல்சோ ரிமைண்டர் தட் காட் வந்துட்டு he is bringing us out of sin ன்ட்டு நம்ம பார்க்குறோம். So Sabbath is a reminder of that, and it also talks about our like நம்ம வந்து like we need to worship God so since he is our creator and our redeemer. இது நம்ம மார்க் சாப்டர் 2ல் verse 27 and 28ல் வாசிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து சாபத் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் வர்ஷிப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு காமிக்குது. இன்னொன்று என்னென்னா லைக் இந்த சாபத் ரெஸ்ஸுக்கு கூட வந்து இன்னொன்று இருந்துச்சு. இட் வாஸ் தி ஆப்ளிகேஷன் டு அப்சர்வ் த ஃபீஸ்ட். ஏன்னா இந்த ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் அ ரிமைண்டர் ஆஃப் த லிபரேஷன் ஃப்ரம் சின் அண்ட் இட் ஆல்சோ லைக் இட் டாக்ஸ் அபவுட் த டிவைன் ப்ரொடெக்ஷன் and a glorious future. So இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபீஸ்ட் எல்லாமே லைக் வாட் இட் இஸ் டாக்கிங் அபவுட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து when we look at the feast, the first feast which the Israelites had to keep was the feast of the Passover. And இது எப்போனா it was usually about the mid of March to mid-April. ஸோ இந்த ஃபீஸ்ட் வந்து லைக் அவங்க எதுக்காக வச்சாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா it was to show like on the like Egyptians, I mean like Israelites வந்து ஈஜிப்ட்லேருந்து டெலிவர் லைக் ஆனதை வந்துட்டு லைக் அந்த ரிமெம்பரன்ஸ்க்காக அவங்க வந்து இந்த ஃபீஸ்ட்டை கீப் அப் பண்ணுமா இருந்துச்சு. இட் வாஸ் ஆல்சோ லைக் ஒரு ஃப்யூச்சர் ஒரு இதை வந்துட்டு இட் வாஸ் டாக்கிங் அபவுட் தட். அது என்னென்னா லைக் ஸோ ஜீசஸ் வந்துட்டு க்ராஸில் வந்துட்டு ஹீ இஸ் கோயிங் டு டை ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் ஸோ பிகாஸ் ஆஃப் தட் லைக் நம்ம அந்த சின்னுடைய பாண்டேஜ்லேருந்து வெளியில் வர போகிறோன்ட்டு இட் இஸ் பாயிண்டிங் ஃபார்வர்ட் டு தட் பாஸ் ஓவர். ஸோ எல்லா ஃபீஸ்ட்ஸ் அவங்க வச்சதுக்குமே வந்து ஒரு மீனிங் இருந்துச்சு. அந்த மீனிங்கோடு தான் வந்து அவங்க அந்த ஃபீஸை வைக்கணுமா இருந்துச்சு. And so like after Jesus died on the cross, in the significance like Passover like it was showing about, I mean like it was like ஒரு ஃப்யூச்சர் இன்சிடெண்ட்டை வந்துட்டு இட் வாஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தட். ஸோ ஜீசஸ் வந்து க்ராஸில் லைக் ஆஃப்டர் ஹீ டைட் அந்த பாஸ் ஓவர் வந்து தேவைப்படலை அண்ட் அதுக்கு பதிலாக தான் லைக் வி ஹாவ் திஸ் லார்ட் சப்பர்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். And so it was the first feast which is the feast of the Passover. Second feast என்னன்னா it was the feast of unleavened bread ன்ட்டு நம்ம பார்க்குறோம். And in the feast of unleavened breadல வந்துட்டு the first and the 7th day வந்துட்டு it was very holy ன்ட்டு பார்க்குறோம். and like no work was supposed to be done. and on the second day of the feast அவங்க என்ன பண்ணணுமா இருந்துச்சுன்னா அந்த first fruits of the year, அந்த இயரில் கிடைச்ச ஃபர்ஸ்ட் of the year's harvest, like அந்த full year அவங்க பண்ண ஹார்வெஸ்ட்டில் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் வந்து they had to present it before God. and like ஒரு ஷீவ் அந்த லைக் அந்த ஆஃபரிங்கில் வந்து லைக் ஒரு பண்டில் எடுத்துட்டு it was waved by the priest before the altar of God. it was to show that everything belongs to God and like so because of God we have everything ன்ட்டு நம்ம பார்க்குறோம். and ஸோ இந்த ஃபீஸ்ட் ஆன பிறகு தான் எல்லா பீப்புளும் வந்து அவங்களுடைய ஹார்வெஸ்ட்டை வந்து லைக் தே ஹேட் டு டேக் இட்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ இந்த ஃபீஸ்ட்டுக்கு ஆன பிறகு 50 days ஆன பிறகு தான் இன்னொரு ஃபீஸ்ட் வருது. இட் இஸ் த ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ இந்த ஃபீஸ்ட் வந்துட்டு இந்த இட் வாஸ்
like also known as the feast of harvest and the feast of weeks into pakrom. So like as an expression of gratitude for the grain prepared as food, so 2 loaves were baked like with leaven and they were presented before God into nama pakrom. And இன்னொரு feast இருக்கு, that is the last feast. Like 7th monthல வந்துட்டு ஒரு feast வந்துச்சு. It was the feast of tabernacles into நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃபீஸ்டில் வந்துட்டு தே ஹேட் டு லைக் ஸோ அவங்களுக்கு கிடைச்ச எல்லாம் லைக் அந்த ப்ராஸ்பெரிட்டி லைக் அவங்க லேண்ட்லேருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சோ இட் வாஸ் சப்போஸ் டு பி ஆஃபர் டு காட்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ இது லைக் இதுவுமே வந்துட்டு இட் வாஸ் பாயிண்ட் லைக் இட் வாஸ் லைக் அ தேங்க்ஸ் கிவிங் டு காட் பிகாஸ் காட் வந்து அவங்கள பிளெஸ் பண்ணதுக்காக இட் வாஸ் லைக் அ தேங்க்ஸ் கிவிங் டு காட்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா இட் வாஸ் அ ஃபீஸ்ட் ஆஃப் ரிஜாய்ஸிங் இன் நம்ம பார்க்குறோம். இட் வாஸ் அ ஃபீஸ்ட் ஆஃப் லைக் அன் ஒகேஷன் ஆஃப் ரிஜாய்ஸிங். எதுக்குன்னா டே ஆஃப் அட்டோன்மெண்ட் டைமில் தான் அவங்க எல்லாருமே வந்துட்டு லைக் அரவுண்ட் the sanctuary they used to stay like in their tents ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த ஃபீஸ்ட் வந்து எப்போ நடந்துச்சுன்னா இட் வாஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் த கிரேட் டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அண்ட் இட் லைக் த பீப்புள் வந்துட்டு லைக் அவங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கிடச்சிருக்கும் தட் அவங்களுடைய சின் வந்துட்டு இட் இஸ் ரிமெம்பர்ட் நோ மோர், அவங்களுடைய சின் வந்து இட் இஸ் பிளாட்டட் அவுட்டுன்ட்டு அவங்களுக்கு அந்த அஷ்யூரன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நவ் தே ஆர் அட் பீஸ். லைக் அவங்க அது வரைக்கும் வந்து ரொம்ப வரிடாக they were crying and they were praying to God asking for their sins to be forgiven. But now after the great day of atonement they know that their sins are forgiven. So now with peace they go to God and they are thanking him for all of his goodness and they praise him ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா ஃபீஸுக்குமே வந்து ஒரு ரீசன் இருக்குது. காட் வந்து சும்மா லைக் சில டைம் வந்து இஃப் வி ஆஸ் சம் பீப்புள் அவங்க எதுக்கு வந்து இதை செய்கிறாங்கன்னா தே themselves won't know why they are doing it. அவங்க வீட்டில் சொன்னாங்க லைக் இவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு they will just follow it. பட் அந்த மாதிரி இங்கே இருக்குல்ல, எல்லா ஃபீஸுக்குமே வந்து ஒரு ரீசன் இருந்துச்சு. So that is why they were following it into நம்ம பார்க்குறோம். ஸோ in this lesson like we saw about like நம்ம சொசைட்டியில் வந்து நம்ம எப்படி வாழணுன்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லெசன்லேருந்து யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஆண்டவர் இந்த பண்டிகைகளெல்லாம் ஒரு காரணத்தோட எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சொன்னது போல் அநேகர் அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வித்தியாசமான முறையில் இன்றைக்கி அதை கையாளுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட் இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னங்க அர்த்தம் அது? பெந்தகோஸ்தே அல்லது அறுப்பின் பண்டிகை, ஹார்வெஸ்ட். என்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறது சொல்லுங்க. அவங்க அந்த இயர் ஃபுல்லாக வந்து அவங்க பிளான் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்களோ அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு தே ஆர் கிவிங் இட் டு காட் ஆஸ் தேங்க்ஸ் கிவிங். ஓகே, சரி. இன்னைக்கு மற்ற ஆலயங்களில் பார்க்கும் இந்த பெந்தேகோஸ்தே நாளில் என்ன ஊற்றப்பட்டது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. உண்மைதான். எதுக்கு ஊற்றப்பட்டது? கைனில் இருக்கிற பொருளெல்லாம் வெட்டியை கொண்டு வரதுக்கு ஊற்றப்பட்டதுங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். பெந்தேகோஸ்தே அல்லது அறுப்பின் பண்டிகை. அந்த நாளில் ஜனங்கள் தங்களுடைய விதைகளில் அவங்களுடைய ஃபார்முகளில் இருந்து என்ன வச்சாங்களோ அதை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நாள். ஆனால் அதே நேரத்தில் பெந்தேகோஸ்தே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியை ஜனங்கள் மேல் பொழியும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருக்காக ஜனங்களை சேர்க்கணும். ஆகையினால்தான் ஒரு பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசை இல்லாமல் ஒரு மனுஷனை ஊழியம் செய்யறது கூடாத காரியம். செய்தாலும் கூட அதில் எந்த விதமான லாபமும் இல்லை. ஆகையினால அந்த நாளில் ஜனங்கள் இந்த ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவி எவ்வளவு முக்கியம் என்பதற்காக அந்த பரிசுத்த ஆவியை அந்த ஜனங்கள் மேல் ஊற்றப்பட்டு அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா அறுப்பின் பண்டிகை. ஆண்டவருக்காக பிரிங்கிங் சோல்ஸ், கேதரிங் சோல்ஸ், ஆண்டவருக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு பண்டிகை. ஆனால் இன்னைக்கு மற்ற சபை என்ன செய்யுது? அதை வித்தியாசமாக கொண்டாடுறாங்க. என்ன நடந்துச்சு பெந்தேகோஸ்தே நாளில்?
ஸ்பீக்கிங் இன் டங். இதை தான் வச்சு செய்கிறாங்க. அதை தான் மற்றவங்களுக்கு கேட்குறாங்க, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்களா? அதுதான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. காரணம் என்னன்னாக்கா, வேதத்தின் அடிப்படையில் வேதம் என்ன சொல்லுது அதை சரியானபடி புரிந்து கொள்ளாமல் அவங்க சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, எங்கள் பாஸ்டர் சொன்னாங்கன்னு போகிறதுனால தான் இன்னைக்கு இப்போ ஏற்பட்ட காரியம் நடக்குது. ஆனால் நமக்கு ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு நாமளும் அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கக்கூடாது. சத்தியத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுதோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஜனங்க தான். அதுக்காகத்தான் சொல்கிறார் பேதுருவில், நீங்கள் விசேஷமான ஜனங்க இல்லைங்களா, நீங்கள் ஒரு விசேஷித்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. எதுக்கு மட்டும் இல்லை, மற்ற காரியங்களுக்கு அல்ல, சத்தியத்தை மற்றவங்களுக்கு சத்தியத்தின்படி எடுத்து சொல்வதற்கு கூட நாம் யாரா, we are the special people. Thank you, uncle, for sharing. ஸோ இப்போ வந்து நம்ம டியூஸ்டே லெசனுக்கு போகலாம். டியூஸ்டே லெசன் வந்து இட் டாக்ஸ் அபவுட் த லார்ட்ஸ் ஒரிஜினல் பிளான்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் இட் டாக்ஸ் அபவுட் லைக் த ப்ராமிஸ்ட் லேண்டுன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து லைக் இட் வாஸ் நாட் த லார்ட்ஸ் இன்டென்ஷன் ஃபார் தி இஸ்ரேலைட்ஸ் டு ஃபைட் ஃபார் தியர் நியூ டெரிட்டரின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ காட் வந்துட்டு லைக் ஒரு ப்ராமிஸ்ட் லேண்டை கொடுக்க போகிறேன்ட்டு ஹீ ஹேட் ப்ராமிஸ் டு ஆப்ரஹாம், டு ஐசக் அண்ட் ஜேக்கப். அண்ட் இது வந்து ஒரு லைக் ஸ்பெஷல் ஒரு கிஃப்டாக வந்து இட் வாஸ் சப்போஸ் டு பி ரிசீவ்ட். Like it was to be given for Israel. ஸோ இங்கே வந்து லைக் அந்த ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்து அவங்க எப்படி போவாங்க, லைக் அந்த பேட்டில், லைக் அந்த மாடல் வந்துட்டு இட் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் டு த பீப்புள். அண்ட் இது எப்போ டெமான்ஸ்ட்ரேட் இருந்துச்சுன்னா இட் வாஸ் டியூரிங் த கிராசிங் ஆஃப் த ரெட் சீன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ காட் வந்து லைக் வென் வி லுக் அட் எக்ஸோடஸ் சாப்டர் 14, ஸோ காட் வந்துட்டு லைக் அந்த பீப்புளுக்காக ஹீ ஃபாட் ஃபார் தெம் அண்ட் அவங்களுக்கு ஒரு டோட்டல் விக்ட்ரி கொடுத்தாங்க அவங்க எனிமீஸ் கிட்டேருந்து. அண்ட் அது நம்ம பார்க்குறோம். ஸோ த இஜிப்ஷியன்ஸ் வந்து அவங்க எதனால டிஃபீட் ஆனாங்கன்னா இட் வாஸ் பிகாஸ் த லார்ட் வந்து லைக் ஸோ த லார்ட் வந்துட்டு லைக் அவங்க ஒரு மிராக்கிள் பண்ணாங்க அண்ட் அவங்களே வந்துட்டு ஹீ கேம் அண்ட் ஹி ஹெல்ப் தோஸ் பீப்புள்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொன்று என்னென்னா இந்த டைம் ஆஃப் தி லைக் ஸோ நம்ம வந்துட்டு லைக் இன்னொரு டைம் நம்ம பார்த்தோன்னா கூட லைக் இந்த ஸோ லைக் த கிங் ஆஃப் இஸ்ரேல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு டைம் கூட லைக் த லார்ட் இன்டர்வீன்ட் அண்ட் அவங்க வந்து இந்த பீப்புளை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்னு பார்க்குறோம், எனிமீஸ். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா லைக் அந்த பீப்புள் வந்துட்டு லைக் வாட் த லார்ட் லைக் வாண்டட் டு டீச் த பீப்புள் வாஸ் தட் லைக் தே ஜஸ்ட் லைக் ஃபுல்லாக வந்துட்டு like they had to depend on God and they had to worship him. And அவங்க அப்படி பண்ணால் மட்டுமே போதும், like the Lord will fight for them ன்ட்டு ஸோ அதை நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த இஸ்ரேலைட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்டை வந்துட்டு அவங்க எதுக்காக 400 years கழித்து கொடுத்தாங்கன்னா இட் வாஸ் பிகாஸ் அந்த ப்ராமிஸ் லேண்டில் இருந்த பீப்புள் லைக் அவங்க வந்து லைக் ஸோ அவங்க வந்துட்டு லைக் ரொம்ப விக்கெடாக இருந்தாங்க. ஸோ காட் வந்துட்டு இன் ஹிஸ் மர்சி அந்த பீப்புளுக்கு வந்துட்டு லைக் ரிப்பெண்ட் ஆகுறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அந்த பீப்புளோடைய லைக் விக்கெட்னஸ் வந்து அவங்க சேஞ்ச் ஆகவே இல்லை, அவங்க எதுவுமே டேர்ன் பண்ணல அவங்க விக்கெட் வேஸ்ட்லேருந்துன்ட்டு. லைக் வென் த லார்ட் ரியலைஸ் தட் அப்போ தான் வந்து இந்த இஸ்ரேலைட்ஸை வந்து அந்த லேண்டை பொசஸ் பண்ணுறதுக்காக அவங்க விட்டாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ காட் வந்துட்டு லைக் அந்த இஸ்ரேலைட்ஸுக்கு வந்துட்டு லைக் அவங்க ஃபுல் விக்ட்ரி வந்துட்டு ஹி வாஸ் ரெடி டு கிவ் தெம். அண்ட் அந்த இஸ்ரேலைட்ஸ் வந்து சில ஃபியூ திங்ஸ் மட்டும் அவங்க செய்யணுமா இருந்துச்சு. அது என்னென்னா they had to like fully listen to God, they had to obey him ன்னு பார்க்குறோம். செகண்ட் வந்துட்டு லைக் they were not supposed to rebel against God. if God tells them something அவங்க எந்த கொஸ்டினும் கேட்காம அவங்க அப்படியே கேட்கணுமா இருந்துச்சு. they had to be obedient to God. அண்ட் அவங்க வேறு காட்ஸை வந்து லைக் they were not supposed to worship. அண்ட் அவங்க இன்கேஸ் ஏதாவது
லைக் வேறு ஐடல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஐடல்ஸ் எல்லாமே வந்து லைக் அவங்க டெமாலிஷ் பண்ணணுமா இருந்துச்சு. அண்ட் அவங்க வேறு காட்ஸ் கூட வந்துட்டு லைக் எந்த ப்ராமிஸ் எதுவுமே அவங்க இது பண்ணக்கூடாது. அண்ட் அவங்களுடைய லேண்டில் வந்துட்டு லைக் தே ஹேட் டு லைக் வர்ஷிப் லைக் ஒன்லி லைக் ஒன்லி ஜீசஸ்ன்ட்டு அவங்க தே ஹேட் டு டூ ஒன்லி தீஸ் திங்ஸ். அண்ட் அவங்க அப்படி பண்ணால் மட்டுமே போதும், லைக் த லார்ட் வாஸ் ரெடி டு ஃபைட் ஃபார் தெம் அண்ட் டு டெலிவர் தெம்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னொன்று என்ன நம்ம பார்க்குறோன்னா லைக் அவங்க வந்துட்டு அந்த ப்ராமிஸ் லேண்ட்குள்ளே போகும்போது இஸ்ரேலைட்ஸ் வந்து எதுவுமே செய்ய தேவை இருக்கலை. ஸோ காட் வந்து அவங்கள எப்படி அந்த லேண்டை வந்து லைக் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த விக்கெட் நேஷன் மேலே வந்து அவங்க ஃபியர் கொடுத்தாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா அந்த பீப்புள் தே ஹேட் டு லைக் ப்ளோ தியர் ட்ரம்பெட்ஸ் அண்ட் லைக் அது மூலமாக வந்துட்டு அந்த லைக் தி எனிமீஸ் வேர் ஃப்ரைட்டன்ட் அண்ட் அவங்க ஓடி போயிட்டாங்க. ஸோ இது நம்ம வந்து எக்ஸோடஸ் சாப்டர் 23ல் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஸோ இது நம்ம லைக் we can see like the Lord was gracious even to the heathen nation ன்னு பார்க்குறோம். ஸோ காட் வந்து அந்த heathen nationக்குமே ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ரிப்பெண்ட் ஆகுறதுக்கு. பட் அவங்க வந்து ரிப்பெண்ட் ஆகாததுனால லைக் அவங்களுடைய இனிக்விட்டி அவங்களுடைய சின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அது இன்க்ரீஸ் ஃபுல்லி அது நம்ம அந்த வேர்ஸ் பார்க்கலாம். Genesis chapter 15 verse 16 நம்ம பார்க்கலாம். இது யாராவது வாசிங்க. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா த இனிக்விட்டி ஆஃப் தி அமரைட்ஸ் இஸ் நாட் yet கம்ப்ளீட். அவங்க இனிக்விட்டி அவங்களுடைய சின் வந்து இன்னும் ஃபுல்லாக இல்லை. ஸோ அப்படின்னா என்னென்னா காட் வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எப்போ வந்து கம்ப்ளீட்டாக காடுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்களோ அப்போ தான் அவங்க சான்ஸ் எடுக்கப்பட்டுச்சு. அண்ட் அவங்க லேண்டை வந்து இஸ்ரேலைட்ஸுக்கு like the Lord gave them. So God is very gracious even to them ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இதுதான் வந்துட்டு like it was the original plan of God for the Israelites and they only had to like listen to him ன்ட்டு நம்ம பார்க்குறோம். This is Tuesday's lesson. So நம்ம வந்து I have one question. Yeah, you are explaining very wonderfully. I want to be thankful to you. At the same time, you can throw a little more light towards the lesson. The book Yathiragamam 14:14. It says, the Lord will fight for you and you should be quiet. Calm. Hold your peace. எப்படின்னா இதனுடைய அர்த்தம், ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுறாரு, அப்போ நம்ம சும்மா இருக்கணும்னு என்ன இதனுடைய அர்த்தம் கொஞ்சம். ஸோ லைக் அந்த இஸ்ரேலைட்ஸ் வந்து அந்த ரெட் சி க்ராஸ் பண்ணுற டைம் கூட காட் வந்துட்டு ஸோ ஹி ஜஸ்ட் வாண்டட் த பீப்புள் டு ட்ரஸ்ட் ஹிம். அவங்க வெறும் காடை நம்பி மட்டும் அவங்க இருந்தால் போதும், காடே வந்து கம்ப்ளீட்டாக அந்த பீப்புள் ஐ மீன் லைக் அவங்களுடைய எனிமீஸை வந்து கில் பண்ணிட்டாங்க. அண்ட் ஈவன் இந்த இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஹெசேக்கியா டைமில் பார்த்தா கூட அப்போ கூட அந்த எனிமி வந்து அட்டாக் பண்ண வரும்போது அவங்க ரொம்ப லைக் வெல் ட்ரெயின்ட் அண்ட் அவங்களுக்கு ஃபுல் லைக் ஆர்மர் அண்ட் தே ஹேட் மெனி திங்ஸ் டு ஃபைட். பட் ஸ்டில் காட் வந்துட்டு அந்த இஸ்ரேலைட்ஸ் வந்து சண்டை போடாமலே காட் வந்து விக்ட்ரி கொடுத்தாங்க. அண்ட் இது எதுக்காகனா லைக் த பீப்புள் அவங்க வெறும் தே ஹேட் டு ஃபுல்லி ட்ரஸ்ட் அண்ட் தே ஹேட் டு டிபெண்ட் ஆன் காட். நம்ம அப்படி பண்ணால் காட் வந்து விக்ட்ரி கொடுப்பாங்க. That's what it says there. The king of Syria, Sennacherib, very powerful. அவங்ககிட்ட இந்த ராணுவம் எப்படி இருந்தா, was very powerful. ஆனாலும் அப்படிப்பட்ட பலமுள்ள ராணுவத்தை ராஜாவை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தோற்கடித்தார். இதற்கு காரணம் என்ன அங்க சொல்லுது, தி சோல்ஜர்ஸ் வர் வெரி ட்ரைன்டு. அவங்ககிட்ட தே ஹேட் வெப்பன்ஸ், யாரும் எதிர்கொண்டு போக முடியாத அளவுக்கு அவங்க கையில் ஆயுதங்கள் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்ட என்ன இருந்துச்சு, என்ன அவங்களுக்கு ஆயுதம், காட். இன்னைக்கு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது பெரிய சோதனைகள் வந்தது. சோதனை எப்படி ஜெயித்தாரு,
எப்படி ஜெயித்தாருங்க சோதனை? காடுடைய ஹெல்ப் மட்டும்தான். காடுடைய ஹெல்ப். அப்புறம் எங்க போனாருங்க? காலையிலும் மாலையிலையும் அவர் தனியா போய் ஜெபம் பண்ணாரு. அப்ப இன்னைக்கு நமக்கு ஆயுதம் தரித்த ஒரு பட்டயத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வைரி யாரு? சாத்தான். அந்த சாத்தானால் வரக்கூடிய சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் என்ன ஒரு ஆயுதம் தரித்து இருக்கணும்? பிரேயர். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமானது. தவிர மற்ற ஜனங்களை போல கட்டாரியும் கையில கோலும் கத்தியும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜபத்தினாலே எல்லாமே முடியும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்த கொடிய சோதனையிலிருந்து நமக்கு உதாரணமாக வைத்திருக்கிறார். அதே போல எத்தனையோ முன்னோடிகள் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், ஜபத்தின் மூலமாக they got victory. So this is one of the important for us. Though there were the kings with having a soldiers, powerful soldiers with a very eminent what I can say weapons, பட் ஆனால் அங்கே சோத்து போனாங்க. காரணம் என்ன? உலகத்தில் இருக்கிறவரை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்று எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் ஜெயிக்க முடியும். எப்போ? ஆண்டவருக்குள்ள நம்ம இருந்து ஜெபத்திலே நாம் தரித்திருப்போமானால் அதன் மூலமா நம்ம ஆண்டவர் நம்முடைய போராட்டங்களை ஜெபிக்க முடியும். அதான் வேதம் சொல்லுது, எச்சரிக்கையாயிருங்கள், சோதனைக்குட்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், ஏனென்றால் Satan is like a roaring lion, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அவனுடைய வாய்க்கு நம்பரே இரையாகாதபடிக்கு அவனை ஜெயிப்பதற்கு என்ன வேணும்? நமக்கு ஆயுதமாகிய ஜபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். தேங்க்யூ அங்கிள் ஃபார் ஷேரிங் தோஸ் பாயிண்ட்ஸ். நம்ம வந்து வெனஸ்டே லெசனுக்கு போகலாம். இட் இஸ் like an eye for an eye. So இது வந்துட்டு it was something new which I read today. And இங்கே நம்ம வந்து இந்த eye for an eye, tooth for a tooth வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம அதை கேட்டிருப்போம். அண்ட் இது வாசிக்கும் போது எனக்குமே வந்து தோணுச்சு, என்ன இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்கு, லைக் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ரிவெஞ்சுன்ட்டு ஈவன் ஐ ஹவ் தாட் அபவுட் இட். பட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த like it is known as the law of retaliation ன்ட்டு இருக்கு, and it is often misunderstood by everyone. And so இதை வச்சுட்டு லைக் அவங்க தப்பாக சொல்வாங்க லைக் about the character of God like and the teachings of the Old Testament. So அவங்க என்ன சொல்வாங்கன்னா, like the God of the Old Testament is a very vengeful God, he is very revengeful, அப்படியெல்லாம் வந்து people will talk. But லைக் இந்த இது வந்துட்டு இட் இஸ் வெரி ஃபார் ஃப்ரம் தி ட்ரூத்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் லைக் இந்த லா வந்து எதுக்காக இட் வாஸ் கிவன்னா, இட் வாஸ் டு லிமிட் பர்சனல் ரிட்டாலியேஷன் ஆர் ரிவெஞ்சுன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் எதுக்கு லைக் இஃப் சம் இன்ஜஸ்டிஸ் இஸ் டன் இம்மீடியட்லி like what we want to do is we want to take revenge immediately for that I mean like for that wrong thing that happened to us. And like சில பேர் சொல்வாங்க that எனக்கு வந்து அவங்க இப்படி பண்ணாங்கன்னா ஸோ ஐ வில் டூ லைக் ஈவன் மோர் ஃபார் தட் பர்சன். நான் வந்து சேமாக பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க, நான் இதை விட ஜாஸ்தி அவங்கள ஹர்ட் பண்ண போகிறேன் இல்லைனா டேமேஜ் பண்ண போகிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் இந்த லா வந்து எதுக்காக கொடுத்துருக்குன்னா, இட் வாஸ் டு ஸ்டாப் திஸ் பர்சனல் ரிவெஞ்ச் அண்ட் ரிட்டாலியேஷன்ட்டு இருக்குது. ஸோ லைக் ஸோ இந்த லா படி வந்து லைக் அந்த பீப்புள் என்ன பண்ணணுமா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இப்போ வி டோன்ட் ஹாவ் டைம். ஸோ நம்ம வந்து இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா, லைக் எக்ஸோடஸில் வந்து 21st சாப்டரில் லைக் என்ன இருக்குன்னா, அந்த கேஸை வந்து அவங்க ப்ராப்பராக வந்து அவங்க விசாரிக்கணுமா இருந்துச்சு. தே ஹேட் டு லுக் அட் இட் ப்ராப்பர்லி. அண்ட் என்ன டேமேஜ் ஆயிருக்கோ அதே டேமேஜுக்கு ஈக்குவலாக வந்து லைக் ஸோ ஃபினான்ஷியல் ரீகம்பென்ஸ்மெண்ட் அவங்க பண்ணணுமா இருந்துச்சு. இட் வாஸ் நாட் லைக் அவங்க அடித்தாங்கன்னா லைக் நம்மளும் திருப்பி அடிக்கணும் அந்த மாதிரி இல்லை. எதாவது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா லைக் they were supposed to go to the judge and அந்த ஜட்ஜ் வந்து ஒரு ஈக்குவல் ஃபினான்ஷியல் ரீகம்பென்ஸ்மெண்ட் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸோ இந்த மாதிரி அவங்க செஞ்சாதான் வந்துட்டு லைக் இஸ்ரேலைட்ஸ் வந்து லைக் அவங்க ஸோ தே கேன் ஸ்டே ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஈவில்ன்ட்டு லைக் அதுக்காக மட்டும்தான் இந்த ரூல் வந்து அங்கே கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ இதுதான் வந்துட்டு இட் இஸ் த லா ஆஃப் ரிட்டாலியேஷன். ஸோ
we should not apply it, like we should not take vengeance, because vengeance, like suppose yara, like if they do something wrong to us, we should not take revenge, because the Lord will take the revenge for us. So நம்மளுக்கு யாராவது injustice பண்ணியிருக்காங்கன்ட்டு, like if we feel that way, we should just leave it to God completely. Like நம்மளாவே எதுவும் பண்ண போக தேவையில்லை, we can take it to the judge is what இங்கே போட்டிருக்கு, or like we should just leave it to God and the Lord will take the revenge for us ன்ட்டு நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்துட்டு it is Wednesday's lesson. So next வந்து நம்ம Thursday lesson-க்கு like Wednesday and Thursday lesson, it is talking about this revenge. So that is what we saw now. And so like that is one of the, like something new which I learned from this lesson about eye for an eye and tooth for a tooth. எனக்கு எப்பயுமே வந்து I also had this confusion, but it was sorted after I read this lesson. And நம்ம வந்து இப்போ கன்க்ளூஷனுக்கு நம்ம பார்த்தோன்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு லைக் இந்த ஈவில் வேர்ல்டில் வந்து we all are living in this evil world, and நம்ம வந்துட்டு like we will get hurt, like people வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் பிகாஸ் ஈவில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ நம்மளுக்கும் வந்து இந்த ஈவிலோடைய like ஈவில்னால like so we will get hurt and we will face many things. But like the Lord வந்துட்டு இந்த like இந்த வேர்ல்டில் வந்து like so how we are supposed to live into like the Lord will help us through it all. நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து like நம்மளுக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ, இமீடியட்டாக when we go to God, அப்போது வந்து like so like we will receive the help ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் பிகாஸ் இங்கே என்ன லைக் எல்என்ஜி ஒயிட் ரைட்டிங்ஸில் வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா லைக் ஸோ நம்மளை வந்துட்டு ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணுச்சுன்னா லைக் இட் வில் ஹர்ட் ஈவன் ஜீசஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ லைக் நம்மளுக்கு வந்து ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா, இஃப் வி ஃபேஸ் எனி இன்ஜஸ்டிஸ் வி கேன் ஆல்வேஸ் கோ டு காட். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து வி வில் ஃபீல் வெரி ஆங்க்ரி, லைக் அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, ஸோ ஐ ஹாவ் டு டூ த சேம் டு திஸ் பர்சன், அந்த மாதிரி நம்ம ஹர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு லைக் நம்ம லைக் ஆஸ் ஹியூமன்ஸ் நம்மளுக்கு அந்த தாட் கண்டிப்பாக வந்தே வரும். பட் நம்ம வந்து அட் தட் டைம் வி ஷுட் இம்மிடியட்லி டேக் இட் டு காட். பிகாஸ் ரோமன்ஸ் 12:19 என்ன போட்டிருக்குன்னா லைக் த லார்ட் வில் டேக் த ரிவெஞ்ச் ஃபார் அஸ்ன்ட்டு இருக்குது. So because of that we should leave it completely to God, and the Lord will completely take care of us. And நம்ம இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோன்னா லைக் we saw about the love of God and the grace of God. லைக் எப்படி வந்து லைக் நம்மளுக்கு ஒரு லைக் அந்த 10 commandments மட்டும் கொடுத்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு இருக்கலாம், நீங்கள் வந்து லைக் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு லைக் விட்டு இருக்கலாம். பட் God was so gracious enough, அந்த 10 commandments வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவங்க நிறையா லாஸ் கொடுத்தாங்க, லைக் which was helpful for the people. ஸோ நம்ம வந்து இந்த லாஸ் எல்லாமே இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் தோஸ் டைம்ஸ், இந்த டைமுக்குமே வந்து லைக் we can adapt to that. ஸோ let us ஸோ நம்மளுக்கு இந்த லாஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ let us be very like faithful to God and let us follow what God has given for us. I have a question here. அப்படியானா தவறு செய்கிறவங்களுக்கும் தண்டனை வேண்டாமா? அந்த நாளில் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஈவன் டுடே வி கேன் see in most of the Islamic country the same principle is there. அப்போ சரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் தவறு செய்தாக்கா அதுக்கு அப்படியே விட்டுடலாமா? அவனுக்கு ஒன்றும் தண்டனை வேண்டாமா? லைக் நம்ம வந்து பனிஷ் பண்ண தேவையில்லை, காட் வில் டேக் கேர் ஆஃப் தட். நம்மளுக்கு ஏதாவது இன்ஜஸ்டிஸ் நடந்துச்சுன்னா நம்ம வந்து ஜட்ஜ் கிட்ட போகலாம். பட் நம்மளாவே வந்து நம்மளுடைய ஹேண்ட்ஸில் வந்து அந்த லைக் we should not try to do anything by ourselves. We should take it to God and the concerned, the judge or the person. அதுக்காக தான் இன்றைக்கி ஜட்ஜிங் போல் சர்ச்சிங்களையும் பாஸ்டரையும் எல்டர்ஸையும் மெம்பர்ஸையும் வச்சுருக்காங்க. ஒருவர் தவறு செய்யும்போது என்ன செய்யணும்? there are certain principles are there. ஏன் இது அப்படி நடந்தது? பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணுனாக்கா the truth was hidden, the moral secret was hidden with the people. என்னாச்சு? அவனை அடிச்சிட்டானா நீ போய் அடி, அதுதான் அவனுடைய பார்வையில் இருந்ததை தவிர தேவனுடைய குணங்கள் அங்கே வெளிப்படாமல் போயிடுச்சு. ஓய்வு நாளை மீறினவங்களுக்கு என்ன கட்டளை, என்ன தண்டனை? என்ன ஓய்வு நாளை மீறினவங்களுக்கு
he should be killed. தாய் தாப்பன் மதிக்காதவங்களை என்ன செய்யணும்? Death penalty. கில் பண்ணணும். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்களை கொல்ல வேண்டியிருக்கு, எத்தனை விசுவாசிகளை கொன்று போடணும். அதையெல்லாம் அது அப்படி அல்ல என்று சொல்றதுக்காக தான் இந்த சபையை ஆண்டவர் உண்டாக்கினாரு. மற்ற சபை அது ஒரே பார்வையில் அவன் அடிச்சானா நீ அடிச்சிடு, அவனுக்கு எதாவது செய்தானா அதே போல் செய்ய, அவனுக்கு இல்லை அதை விட மேலே செய்ய. அது நம்பிக்கிட்ட இல்லாம ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை சபிக்கிறவர்களை நீ என்ன செய்யணும்? Love those who hate. ஆசீர்வதி. உன்னை வெறுக்கிறவர்களை நீ நேசி. Yes, something there to close it. Yes, madam, we're closing. Don't worry, we'll talk the truth. Okay, உன்னை சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதி. இது ஆண்டவருடைய ஒரு பிரின்சிபல். இது தெரியாத அந்த நாட்களில் இருந்த ஜனங்களுக்கு டாப்பர் இருந்து தான் ஆண்டவர் சொல்றாரு, அது அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்குள் பாவங்களை வைத்து ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு அடைந்து அதிலிருந்து அவனுக்கு சத்தியத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டியதான் ஒரு பெரிய ஒரு தண்டனை. இன்னைக்கு நம்ம கூட அதுக்காக ஒருத்தன் தவறு செய்யறானா, சபையில ஒரு பள்ளியில தவறு செய்யறானா, ஸ்தாபனத்தில் தவறு செய்யறானா, சரி ஆண்டவர் பார்த்து வர விட்டுறது இல்லை. We are the judges. God's people are judges. God's pastors are judges. எதுக்கு? அவங்கள திருத்தி, அன்பிலே திருத்தி சத்தியத்திற்குள் கொண்டு வருவதுதான் நம்முடைய வழியாக இருக்கணும். சரிங்களா? அப்படி அநேக நேரங்களில் சரி என்னை கேட்குறவங்க யாரும் நான் இஷ்டம் போல போயினே இருப்பேன், தவறுகளை செய்தே இருப்பேன். அப்படி இல்லாமல் என்னை கேட்கறதுக்கும் ஒரு ஆள் இருக்கு, அதற்கு மேலாக ஒருவர் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்து தவறுகளை நாம் செய்தாலும் சரி மற்றவங்க செய்தாலும் சரி அதை எப்படி திருத்தி ஆண்டவருக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது நமக்கு ஒரு பாடம். Thank you, uncle.